ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் வீடியோ சொல்லிட்டு பார்த்துடலாமா. இன்றைக்கி வந்து 6 கேஜியில் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். டபரா வச்ச உடனே வெங்காயம் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தது, அதாவது 2 கேஜி 500 கிராம்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் ஈரப்பதம் போனதுக்கப்புறமா 1.5 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஏலக்காய் வந்து ஒரு 20 கிராம்ஸ், பட்டை ஒரு 20 கிராம்ஸ், அதுக்கப்புறம் அன்னாச்சிப்பூ ஒரு 10 கிராம், அதுக்கப்புறமா லவங்கம் வந்து ஒரு 10 கிராம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஒரு 45 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா முழுசாக போட்டுடலாம். அது வந்து கட் பண்ண வேண்டாம், முழுசாக போடுங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி வந்து 5 கட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருந்ததையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா புதினாவும் 5 கட்டு எடுத்துருக்கோம், இலை மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இதில் அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த காம்பெல்லாம் நாங்கள் போடலை, தண்டும் போடலை, இது மட்டுமே சேர்த்துருக்கோம், இலை மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் வந்து ஒரு 100 கிராம்ஸ், அப்புறமா காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 50 கிராம்ஸ், டோட்டலாக 150 கிராம் வந்து சேர்த்துருக்கோம். நல்லா போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த கலரே போதும், உங்களுக்கு எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பூண்டு வந்து ஒரு 500 கிராம்ஸ், இஞ்சி வந்து ஒரு 800 கிராம்ஸ், இதை சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி இதுவும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணது 2 கேஜி 500 கிராம்ஸ், இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து கிண்டி விட்டுருங்க. வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவு தான். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து கர்டு 1 லிட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கிண்டி இருந்துகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா சால்ட்டு வந்து 2 கை வந்து என்னோடய கையில் 2 கை சேர்த்துருக்கேன், நீங்களும் 2 கை சேர்த்துக்கோங்க. அப்படி பத்தலைன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் உப்பு அதிகமாக போட வேண்டாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 6 கேஜி சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருந்தது அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் வந்து சாஃப்டாக கலந்து விடணும், கறி வந்து உடையாத அளவுக்கு கிண்டி விடணும். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து 5 லிட்டர் தண்ணி தான் ஊற்றிருக்கோம், கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். ஏன்னா சாப்பாடு வந்து ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட் வந்து போயிடும். நம்ம வந்து லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம் தண்ணி. அதனால் 5 லிட்டர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அரிசி வந்து போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரிசி போட்டுடலாம். அரிசி வந்து 6 கேஜி அரிசியை போட்டு நல்லா எலுமிச்சைப்பழம் வந்து 2 எலுமிச்சைப்பழம் வந்து பிழிஞ்சாச்சு. இப்போ வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. உங்களுக்கு அப்படி தண்ணி பத்தலைன்னா கூட நீங்கள் லாஸ்ட்டில் சுடு தண்ணி வச்சு எடுத்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் அதிகமாக சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்களே பிரியாணி வந்து செம்ம சூப்பராக உதிரியாக வந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது செம்ம ஜாலியாகவும் இருந்தது, குட் ஃபீலாகவும் இருந்தது. நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் ரைட்டா இது மட்டும் தான் செஞ்சுருந்தோம். அன்றைக்கி டே வந்து சூப்பராக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.